பிரதீப் மேல ஏன் இவ்வளோ வன்மத்தை காட்டுறாங்க? இப்போ ரீசெண்டாக வந்து டியூட் படத்தை விமர்சிச்சும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியும் நிறைய பேர் இன்டர்நெட் ஃபுல்லாக பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக டியூட் படத்தில் வந்து அந்த 2 டைலாக். நீ என்னடி பெட்டு படத்தில் வர புருஷன் இருக்க? பால் குடிக்க வந்த சார், போங்க சீக்கிரம் போய் குடிக்க சார். இது எப்படி கீர்த்திஸ்வரன் ஃபேமிலியாக வந்து பார்க்குற படத்துக்கு வச்சாரு அப்படிங்கிறதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரௌபதி படத்தோட டைரக்டர் வேற டியூட் படத்தோட கதையை அருவருப்பா இருக்கு, இது எப்படி வந்து ஃபேமிலி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. என்னதான் டியூட் படத்துக்கு எவ்வளோ கிரிட்டிசைஸ் வந்தாலுமே அது 6 நாள்லேயே 100 கோடி அடிச்சிருச்சு. இதனாலேயே பிரதீப்போட ஃபர்ஸ்ட் 3 படமே ஹாட்ரிக் 100 கோடி அடிச்சிருச்சு. இதுக்கு இன்டர்நெட்ல பல பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக விஷ்ணு விஷால், சந்தீப் கிஷன்லாம் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரே கதையை வச்சு 3 படமும் 100 கோடி அடிக்க முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிஆர் டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்டர்நெட்ல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதீப்புக்கு ஒரு தனியாக பிஆர் டீம் வச்சு ப்ரொமோட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அவரை நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அவர் நல்லா யோசிச்சு தமிழ் மீடியாவும் தெலுங்கு மீடியாவும் ஹேண்டில் பண்றாரு. தெலுங்கு மீடியாவுக்கு போய் பெரிய ஹீரோக்களை பத்தி பேசி அவங்களோட ஃபேண்டம்ஸ் எல்லாம் பிடிக்கிறது, ஸ்டேஜ்ல காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் பண்றது, ட்ரெண்டிங்கான ஆட்கள்லாம் கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ண வைக்கிறது, பல இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு எமோஷனலா பேசுறது, இப்படி பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி 15 வருஷத்துக்கு ஒரு பெரிய கிராஃப் போட்டு வச்சிருக்காரு. பிரதீப் ஹாட்ரிக்கா 100 கோடி அடிச்சதுல இருந்தே அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் பிரதீப்புக்காக போய் படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமையை சொல்லலாம். அதனாலேயே அவர் தான் இப்போதைக்கு ஜென்சியோட சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம்.